ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 3 ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். அதில் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இந்த சென்டென்சஸை கவனிங்க. அவன் வந்ததுக்கு அப்புறம் நாம் மீட்டிங் ஆரம்பிக்கலாம். கடை திறந்ததுக்கு அப்புறம் நாம் வாங்கிக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மாதிரி சென்டென்சஸை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நாம் இப்போது த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் பார்க்கலாம். வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவன் வந்ததுக்கு அப்புறம் மீட்டிங் ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆரம்பிக்கலாம். இது எப்படி சொல்றது அப்படின்னா, லெட்ஸ் ஸ்டார்ட் த மீட்டிங். லெட்ஸ் ஸ்டார்ட் த மீட்டிங். மீட்டிங் ஆரம்பிக்கலாம் நாம. எப்போ? அவன் வந்ததுக்கு அப்புறம். இது எப்படி சொல்றது அப்படின்னா, ஆஃப்டர் ஹீ கம்ஸ். ஆஃப்டர் ஹீ கம்ஸ். இந்த சென்டென்ஸில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆஃப்டர் அப்படிங்கிற கனெக்டருக்கு அப்புறம் ஹீ கம்ஸ் அப்படிங்கிற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நார்மலாக என்ன அப்படின்னா, ஆஃப்டர், அன்டில், டில், வென் இந்த எல்லா கனெக்டர்ஸ்க்கும் அடுத்து ஒரு சென்டென்ஸ் வரும்போது அந்த சென்டென்ஸ் ஃப்யூச்சர் டைமை குறிக்கக்கூடியதாக இருந்தால் அந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்கணும் அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். அது ஃப்யூச்சர் டைமை குறிக்கக்கூடியதாக இருந்தாலும் அது என்ன டென்ஸில் தான் இருக்கணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். கடை திறந்ததுக்கு அப்புறம் நாம வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம வாங்கிக்கலாம். இது எப்படி சொல்றது? we will buy. we will buy. அடுத்து கடை திறந்ததுக்கு அப்புறம் இது எப்படி சொல்றது அப்படின்னா, after the shop opens. after the shop opens. இந்த சென்டென்ஸ்ல ஆஃப்டர் அப்படிங்கிற கனெக்டருக்கு அப்புறம் என்ன டென்ஸ் பயன்படுத்திக்கிறேன்? the shop opens அப்படிங்கிற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்திக்கிறேன். அதாவது கடையை இன்னும் திறக்கலை, இனிமே தான் திறக்க போகிறாங்க ஃப்யூச்சரில். இருந்தாலும் நான் என்ன டென்ஸ் பயன்படுத்தியிருக்கிறேன்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தியிருக்கிறேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இது எப்படி சொல்கிறது? த ஃபங்க்ஷன் வில் ஸ்டார்ட். த ஃபங்க்ஷன் வில் ஸ்டார்ட். அடுத்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்? அவர்கள் வந்ததுக்கு அப்புறம். இது எப்படி சொல்கிறது? ஆஃப்டர் தே கம். ஆஃப்டர் தே கம். த ஃபங்க்ஷன் வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் தே கம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என் குழந்தை தூங்கினதுக்கு அப்புறம் நான் படிப்பேன். ஃபர்ஸ்ட் நான் படிப்பேன். இது எப்படி சொல்றது? ஐ வில் ஸ்டடி. அடுத்து என் குழந்தை தூங்கினதுக்கு அப்புறம். இது எப்படி சொல்றது? ஆஃப்டர் மை சைல்டு ஸ்லீப்ஸ். ஆஃப்டர் மை சைல்டு ஸ்லீப்ஸ். ஓகே, ஐ வில் ஸ்டடி ஆஃப்டர் மை சைல்டு ஸ்லீப்ஸ். இது ஆஃப்டர் அப்படிங்கிற கனெக்டருக்கு பதிலாக ஒன்லி ஆஃப்டர் அப்படிங்கிற கனெக்டர் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸோட மீனிங் எப்படி ஆகும்னா, அது கொஞ்சம் அழுத்தமாக சொன்னது மாதிரி ஆகும். அதாவது என் குழந்தை தூங்குனதுக்கு அப்புறம் தான் நான் படிப்பேன், இந்த மாதிரி சொன்ன மாதிரி ஆகும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுப்பாள். ஃபர்ஸ்ட் அவள் ரெஸ்ட் எடுப்பாள். இது எப்படி சொல்றது? ஷி வில் டேக் ரெஸ்ட். ஷி வில் டேக் ரெஸ்ட். எப்போ? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம். இது எப்படி சொல்றது? ஆஃப்டர் ஷி கம்ஸ் ஹோம். After she comes home. She will take rest after she comes home. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியும். இது எப்படி சொல்றது? யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்கு அப்புறம். இது எப்படி சொல்றது? ஆஃப்டர் ஐ எக்ஸ்பிளைன். After I explain. You will understand after I explain. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவள் ரெடியானதுக்கு அப்புறம் நாம கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் நாம கிளம்பலாம். இது எப்படி சொல்றது? we can leave. எப்போ? அவள் ரெடியானதுக்கு அப்புறம். after she gets ready. after she gets ready. we can leave after she gets ready. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஆரம்பிப்பேன். ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிப்பேன். இது எப்படி சொல்றது? ஐ வில் ஸ்டார்ட். ஐ வில் ஸ்டார்ட். எப்போ? அவன் முடிச்சதுக்கு அப்புறம். இது எப்படி சொல்றது? ஆஃப்டர் ஹீ ஃபினிஷஸ். ஆஃப்டர் ஹீ ஃபினிஷஸ். ஐ வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் ஹீ ஃபினிஷஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. மழை நின்னதுக்கு அப்புறம் நாம வெளியில போகலாம். ஃபர்ஸ்ட் நாம வெளியில போகலாம். இது எப்படி சொல்றது? we can go out. we can go out. எப்போ? மழை நின்னதுக்கு அப்புறம். இது எப்படி சொல்றது? after the rain stops. after the rain stops. we can go out after the rain stops.
ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என் பெற்றோரிடம் பேசிய பிறகு நான் முடிவு செய்வேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் முடிவு செய்வேன். ஐ வில் டிசைட். ஐ வில் டிசைட். எப்போ? என் பெற்றோரிடம் பேசிய பிறகு. இது எப்படி சொல்றது? ஆஃப்டர் ஐ டாக் டு மை பேரண்ட்ஸ். ஆஃப்டர் ஐ டாக் டு மை பேரண்ட்ஸ். ஐ வில் டிசைட் ஆஃப்டர் ஐ டாக் டு மை பேரண்ட்ஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. வாழ்க்கையில் செட்டில் ஆன பிறகு நான் திருமணம் செய்வேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் திருமணம் செய்வேன். இது எப்படி சொல்றது? ஐ வில் மேரி. ஐ வில் மேரி. எப்போ? வாழ்க்கையில் செட்டில் ஆன பிறகு. இது எப்படி சொல்றது? ஆஃப்டர் ஐ செட்டில் இன் லைஃப். ஐ வில் மேரி ஆஃப்டர் ஐ செட்டில் இன் லைஃப். ஐ வில் மேரி ஆஃப்டர் ஐ செட்டில் இன் லைஃப். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்கு. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீப். அடுத்து வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம். இது எப்படி சொல்றது அப்படின்னா ஆஃப்டர் ஈட்டிங். ஆஃப்டர் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். இது எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட். இந்த மாதிரி எந்த விதமான சப்ஜெக்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி எந்த விதமான சப்ஜெக்டும் யூஸ் பண்ணாமல் பேசும்போது ஆஃப்டர் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் இந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து பயன்படுத்தணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. குளிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடு. ஃபர்ஸ்ட் வந்து ஈட். அடுத்து குளிச்சதுக்கு அப்புறம். அது எப்படி சொல்றது? ஆஃப்டர் பாத்திங். ஈட் ஆஃப்டர் பாத்திங். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து கால் பண்ணு, அதை தான் சொல்லணும். அப்போ கால் மீ. அடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம். இது எப்படி சொல்றது? ஆஃப்டர் கம்மிங் ஹோம். கால் மீ ஆஃப்டர் கம்மிங் ஹோம். இந்த மாதிரி சப்ஜெக்ட் எதுவுமே பயன்படுத்தாத போது ஆஃப்டர் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து பயன்படுத்தணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. படிச்சதுக்கு அப்புறம் விளையாடு. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து ப்ளே. ப்ளே எப்போ? படிச்சதுக்கு அப்புறம். அப்போ ஆஃப்டர் ஸ்டடியிங். ப்ளே ஆஃப்டர் ஸ்டடியிங். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. சம்பாதிச்சதுக்கு அப்புறம் செலவு பண்ணு. சம்பாதிச்சதுக்கு அப்புறம் செலவு பண்ணு. இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெண்ட். ஸ்பெண்ட் அப்படின்னா என்னது? செலவு பண்ணு. எப்போ? சம்பாதிச்சதுக்கு அப்புறம். அப்போ ஆஃப்டர் ஏர்னிங். ஆஃப்டர் ஏர்னிங். ஸ்பெண்ட் ஆஃப்டர் ஏர்னிங். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லு. இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து டெல் மீ. டெல் மீ எப்போ? படம் பார்த்ததுக்கு அப்புறம். இது எப்படி சொல்றது? ஆஃப்டர் வாட்சிங் த மூவி. ஆஃப்டர் வாட்சிங் த மூவி. டெல் மீ ஆஃப்டர் வாட்சிங் த மூவி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. வேலை முடிச்சதுக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணு. இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் மீ. மெசேஜ் மீ எப்போ? வேலையை முடிச்சதுக்கு அப்புறம். இது எப்படி சொல்றது? ஆஃப்டர் ஃபினிஷிங் த ஒர்க். ஆஃப்டர் ஃபினிஷிங் த ஒர்க். மெசேஜ் மீ ஆஃப்டர் ஃபினிஷிங் த ஒர்க். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து ரிலாக்ஸ். எப்போ ரிலாக்ஸ் பண்ணு? எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்போ ஆஃப்டர் ஃபினிஷிங் த எக்ஸாம். ஆஃப்டர் ஃபினிஷிங் த எக்ஸாம். ரிலாக்ஸ் ஆஃப்டர் ஃபினிஷிங் த எக்ஸாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மருந்து சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மருந்து சாப்பிடு. ஃபர்ஸ்ட் வந்து டேக் மெடிஷன். டேக் மெடிஷன். மருந்து சாப்பிடு. எப்போ? சாப்பிட்டதுக்கு அப்புறம். அப்போ ஆஃப்டர் ஈட்டிங். ஆஃப்டர் ஈட்டிங். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஷேர். அடுத்து வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம். இது எப்படி சொல்றது? ஆஃப்டர் வாட்சிங் த வீடியோ. ஷேர் ஆஃப்டர் வாட்சிங் த வீடியோ. ஓகே, இதோட த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க பார்க்கறதையும் நீங்க கேட்கறதையும் எப்படி கெஸ் பண்ணுவது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்க, ஈஸியா புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் பொய் சொல்ற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் என்னது அப்படின்னா நீங்க பார்க்கறதையும் நீங்க கேட்கறதையும் கெஸ் பண்ணுவது. ஓகே, அவன் ஏதோ சொல்றான், ஆனா அவன் சொல்றது வந்து உண்மை இல்லை, பொய் மாதிரி தெரியுது அப்படின்னு என்ன பண்றீங்க? நீங்க கெஸ் பண்றீங்க. இந்த சென்டென்ஸ்ல வந்து கேட்கறத நீங்க கெஸ் பண்றீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தெரியுது அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை எப்படி சொல்றது அப்படின்னா இட் லுக்ஸ் லைக். இட் லுக்ஸ் லைக். இந்த இட் அப்படிங்கிறதுல வந்து அழுத்தம் கொடுக்க கூடாது, அது வந்து சும்மா சப்போர்ட்டுக்காக வரக்கூடியது. அப்போ இட் லுக்ஸ் லைக்.
அடுத்து அவன் பொய் சொல்ற அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா அவன் பொய் சொல்லி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற மீனிங். அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்றான், அதை நீங்க என்ன பண்றீங்க, அவன் பொய் சொல்ற மாதிரி தெரியுது அப்படின்னு கெஸ் பண்றீங்க. ஓகே, நம்ம கிராமர் படி அவன் பொய் சொல்லி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம், அவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதை எப்படி சொல்றது, he is lying. he is lying அப்படின்னா என்னது, அவன் பொய் சொல்றான். அப்போ it looks like he is lying. அவன் பொய் சொல்ற மாதிரி தெரியுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் சண்டை போடுற மாதிரி தெரியுது. பக்கத்து வீட்டில் ஏதோ சத்தமாக கேட்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த வீட்டில் ஏதோ சண்டை போடுற மாதிரி தெரியுது அப்படின்னு கெஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மாதிரி தெரியுது, அது எப்படி சொல்கிறது, இட் லுக்ஸ் லைக். அடுத்து அவர்கள் சண்டை போடுகிற அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை எப்படி மீனிங் எடுத்துக்கணும், அவர்கள் சண்டை போடுகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கிடணும். இது எப்படி சொல்கிறது, தே ஆர் ஃபைட்டிங். தே ஆர் ஃபைட்டிங். இட் லுக்ஸ் லைக் தே ஆர் ஃபைட்டிங். அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவள் தூங்குற மாதிரி தெரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இட் லுக்ஸ் லைக், அடுத்து அவள் தூங்குற, இதை எப்படி எடுத்துக்கணும், அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள். இதை எப்படி சொல்றது, she is sleeping. she is sleeping. இட் லுக்ஸ் லைக் she is sleeping. அவள் தூங்குற மாதிரி தெரியுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவள் கடைக்கு போற மாதிரி தெரியுது. ஒரு பொண்ணு வந்து உங்க வீட்டு வழியா நடந்து போறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவள் கடைக்கு போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இட் லுக்ஸ் லைக், அடுத்து அவள் கடைக்கு போகிறாள். இது எப்படி சொல்றது, she is going to the shop. she is going to the shop. it looks like she is going to the shop. அவள் கடைக்கு போகிற மாதிரி தெரியுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவள் சமைக்கிற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து இட் லுக்ஸ் லைக், ஃபர்ஸ்ட் வந்து அவள் சமைக்கிறாள். இதை எப்படி சொல்றது, she is cooking. she is cooking. it looks like she is cooking. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவள் ஃபோன்ல பேசுகிற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து இட் லுக்ஸ் லைக், அடுத்து அவள் ஃபோன்ல பேசுகிறாள். இதை எப்படி சொல்றது, she is talking on the phone. she is talking on the phone. it looks like she is talking on the phone. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் படிக்கிற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து இட் லுக்ஸ் லைக், அடுத்து அவன் படிக்கிறான். இது எப்படி சொல்றது, he is studying. it looks like he is studying. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. மழை வர்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இட் லுக்ஸ் லைக், அடுத்து மழை வரப்போகிறது. இது எப்படி சொல்றது, இட்ஸ் கோயிங் டு ரெயின். இட்ஸ் கோயிங் டு ரெயின். இட் லுக்ஸ் லைக் இட்ஸ் கோயிங் டு ரெயின். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. காற்று அதிகமாக அடிக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இட் லுக்ஸ் லைக், அடுத்து காற்று அதிகமாக அடிக்கிறது. இது எப்படி சொல்றது, த விண்ட் இஸ் ப்ளோயிங், அடுத்து ஹெவிலி. த விண்ட் இஸ் ப்ளோயிங் ஹெவிலி. இட் லுக்ஸ் லைக் த விண்ட் இஸ் ப்ளோயிங் ஹெவிலி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இட் லுக்ஸ் லைக், அடுத்து அவன் வீடியோ பார்க்கிறான். இது எப்படி சொல்றது, he is watching a video. he is watching a video. it looks like he is watching a video. ஓகே, இதோட செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the third sentence structure. ஓகே, இப்போ இந்த தேர்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல நம்ம எந்த மாதிரி சென்டென்சஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சென்டென்சஸை கவனிங்க. என்கிட்ட சொல்லாம நீ ஏன் போன, அடுத்து என்கிட்ட கேட்காம நீ ஏன் சாப்பிட்ட, அடுத்து வேலையை முடிக்காம நீ ஏன் தூங்கின. இந்த மாதிரி சென்டென்சஸ் எப்படி சொல்றது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. என்கிட்ட சொல்லாம நீ ஏன் போன. ஃபர்ஸ்ட் வந்து நீ ஏன் போன, இது வந்து பாஸ்ட். உங்க அம்மா கிட்ட சொல்லாம நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, என்கிட்ட சொல்லாம நீ ஏன் போன அப்படின்னு கேட்குறாங்க. பாஸ்ட்ல நீ ஏன் போன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இது எப்படி சொல்றது, why did you go. why did you go. நீ ஏன் போன, அடுத்து என்கிட்ட சொல்லாம. இது எப்படி சொல்றது, without telling me. without telling me. நல்லா கவனிங்க. without அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி தான் வரணும் எல்லா சென்டென்ஸ்லையும்.
ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என்கிட்ட கேட்காம நீ ஏன் சாப்பிட்ட? ஃபர்ஸ்ட் வந்து நீ ஏன் சாப்பிட்ட இது எப்படி சொல்றது? வை டிட் யூ ஈட்? வை டிட் யூ ஈட்? நீ ஏன் சாப்பிட்ட? அடுத்து என்கிட்ட கேட்காம இது எப்படி சொல்றது? வித்தவுட் ஆஸ்கிங் மீ. வித்தவுட் ஆஸ்கிங் மீ. வித்தவுட் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் வேர்ப் வரும்போது அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும், மறந்துடக்கூடாது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. வேலையை முடிக்காம நீ ஏன் தூங்கின? ஃபர்ஸ்ட் வந்து நீ ஏன் தூங்கின இது எப்படி சொல்றது? வை டிட் யூ ஸ்லீப்? வை டிட் யூ ஸ்லீப்? அடுத்து வேலையே முடிக்காம இது எப்படி சொல்றது? வித்தவுட் ஃபினிஷிங் த ஒர்க். வித்தவுட் ஃபினிஷிங் த ஒர்க். வை டிட் யூ ஸ்லீப் வித்தவுட் ஃபினிஷிங் த ஒர்க்? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. சொல்லாம கொல்லாம நீங்க ஏன் கிளம்புனீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஏன் கிளம்புனீங்க இது எப்படி சொல்றது? வை டிட் யூ லீவ்? வை டிட் யூ லீவ்? நீங்க ஏன் கிளம்புனீங்க? அடுத்து சொல்லாம கொல்லாம இது எப்படி சொல்றது? வித்தவுட் இன்ஃபார்மிங். வித்தவுட் இன்ஃபார்மிங். வை டிட் யூ லீவ் வித்தவுட் இன்ஃபார்மிங்? சொல்லாம கொல்லாம நீங்க ஏன் கிளம்புனீங்க? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. கால் பண்ணாம நீ ஏன் வந்த? ஃபர்ஸ்ட் வந்து நீ ஏன் வந்த இது எப்படி சொல்றது? வை டிட் யூ கம்? வை டிட் யூ கம்? அடுத்து கால் பண்ணாம இது எப்படி சொல்றது? வித்தவுட் காலிங். வித்தவுட் காலிங். அடுத்து சொல்லாம நீ ஏன் பணம் எடுத்த? ஃபர்ஸ்ட் வந்து நீ ஏன் பணம் எடுத்த இது எப்படி சொல்றது? வை டிட் யூ டேக் மணி? வை டிட் யூ டேக் மணி? அடுத்து சொல்லாம இது எப்படி சொல்றது? வித்தவுட் டெல்லிங். வித்தவுட் டெல்லிங். வை டிட் யூ டேக் மணி வித்தவுட் டெல்லிங்? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. விஷயம் புரியாம நீங்க ஏன் கத்துனீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஏன் கத்துனீங்க இது எப்படி சொல்றது? வை டிட் யூ ஷவுட்? வை டிட் யூ ஷவுட்? நீங்க ஏன் கத்துனீங்க? அடுத்து விஷயம் புரியாம இது எப்படி சொல்றது? வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். வை டிட் யூ ஷவுட் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங்? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அனுமதி இல்லாம நீ ஏன் வெளியே போன? ஃபர்ஸ்ட் வந்து நீ ஏன் வெளியே போன இது எப்படி சொல்றது? வை டிட் யூ கோ அவுட்? வை டிட் யூ கோ அவுட்? அடுத்து அனுமதி இல்லாமல் இது எப்படி சொல்றது? வித்தவுட் பர்மிஷன். வித்தவுட் பர்மிஷன். இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. வித்தவுட் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் பர்மிஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து வந்திருக்கு. அது வந்து ஒரு நவுன். நவுன் வரும்போது நம்ம வந்து அதோட ஐஎன்ஜி சேர்க்கக்கூடாது. ஒன்லி வேர்ப் வரும்போது மட்டும்தான் ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என்னிடம் கலந்து ஆலோசிக்காமல் நீ ஏன் முடிவெடுத்தாய்? ஃபர்ஸ்ட் வந்து நீ ஏன் முடிவெடுத்தாய் இது எப்படி சொல்றது? வை டிட் யூ டிசைட்? வை டிட் யூ டிசைட்? அடுத்து என்னிடம் கலந்து ஆலோசிக்காமல் இது எப்படி சொல்றது? வித்தவுட் டிஸ்கஸிங் வித் மீ. வித்தவுட் டிஸ்கஸிங் வித் மீ. வை டிட் யூ டிசைட் வித்தவுட் டிஸ்கஸிங் வித் மீ? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. காரணமே இல்லாமல் என்னை ஏன் நீ புறக்கணித்தாய்? ஃபர்ஸ்ட் வந்து என்னை ஏன் நீ புறக்கணித்தாய் இது எப்படி சொல்றது? வை டிட் யூ இக்னோர் மீ? வை டிட் யூ இக்னோர் மீ? என்னை ஏன் நீ புறக்கணித்தாய்? எப்படி? காரணமே இல்லாமல் இது எப்படி சொல்றது? வித்தவுட் எனி ரீசன். வித்தவுட் எனி ரீசன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. படிக்காமல் நீ ஏன் டிவி பார்த்தாய்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஏன் நீ டிவி பார்த்த இது எப்படி சொல்றது? வை டிட் யூ வாட்ச் டிவி? வை டிட் யூ வாட்ச் டிவி? அடுத்து படிக்காமல் இது எப்படி சொல்றது? வித்தவுட் ஸ்டடியிங். வித்தவுட் ஸ்டடியிங். வை டிட் யூ வாட்ச் டிவி வித்தவுட் ஸ்டடியிங்? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. கேட்காமல் என் ஃபோனை ஏன் எடுத்த? ஃபர்ஸ்ட் வந்து என் ஃபோனை ஏன் எடுத்த இது எப்படி சொல்றது? வை டிட் யூ டேக் மை ஃபோன்? வை டிட் யூ டேக் மை ஃபோன்? அடுத்து கேட்காமல் இது எப்படி சொல்றது? வித்தவுட் ஆஸ்கிங். வித்தவுட் ஆஸ்கிங். வை டிட் யூ டேக் மை ஃபோன் வித்தவுட் ஆஸ்கிங்? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. பயம் இல்லாமல் நீ ஏன் பொய் சொன்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ ஏன் பொய் சொன்ன இது எப்படி சொல்றது? வை டிட் யூ லை? வை டிட் யூ லை? அடுத்து பயம் இல்லாமல் இது எப்படி சொல்றது? வித்தவுட் ஃபியர். வித்தவுட் ஃபியர். வை டிட் யூ லை வித்தவுட் ஃபியர்? பயம் இல்லாமல் நீ ஏன் பொய் சொன்ன? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. பல்லு விளக்காம நீ ஏன் தூங்கின? ஃபர்ஸ்ட் வந்து நீ ஏன் தூங்கின இது எப்படி சொல்றது? வை டிட் யூ ஸ்லீப்? வை டிட் யூ ஸ்லீப்? அடுத்து பல்லு விளக்காம இது எப்படி சொல்றது? வித்தவுட் ப்ரஷிங். வித்தவுட் ப்ரஷிங்.
Why did you sleep without brushing? பல்லு விளக்காம நீ ஏன் தூங்கின? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. உண்மை தெரியாம நீங்க ஏன் தீர்ப்பு சொன்னீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஏன் தீர்ப்பு சொன்னீங்க? இது எப்படி சொல்றது? Why did you judge? Why did you judge? இப்போ இந்த ஜட்ஜ் அப்படிங்கிற வேர்டு வந்து நீதிபதி, அது வந்து நவுன். அதே ஜட்ஜ் அப்படிங்கிற வேர்டு வந்து தீர்ப்பு சொல் அப்படிங்கிற வேர்பையும் குறிக்கும். ஓகே, அடுத்து உண்மை தெரியாமல், இது எப்படி சொல்றது? வித்தவுட் நோயிங் த ட்ரூத். வித்தவுட் நோயிங் த ட்ரூத். வை டிட் யூ ஜட்ஜ் வித்தவுட் நோயிங் த ட்ரூத்? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. சேவ் பண்ணாம நீ ஏன் டெலீட் பண்ண? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஏன் டெலீட் பண்ண, இது எப்படி சொல்றது? வை டிட் யூ டெலீட்? வை டிட் யூ டெலீட்? அடுத்து சேவ் பண்ணாம, இது எப்படி சொல்றது? வித்தவுட் சேவிங். வித்தவுட் சேவிங். வை டிட் யூ ஸ்லீப்? Why did you delete without saving?